இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு குறள் பார்க்கலாம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நடுநிலைமை என்ற அதிகாரத்தில் தான் வருது. நடுநிலைமைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பாராபட்சமின்றி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி அவங்களுக்கான மதிப்பை, மரியாதையை, அணுகுமுறையை தரது தான் நடுநிலைமை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சில பேரை உயர்த்தி பார்த்தோம், சில பேரை தாழ்த்தியும் பார்க்காம உள்ள குணம்தான் நடுநிலைமை. எந்த நேரத்துலையும் மனம் தெரியாமல் இருப்பது தான் நடுநிலைமை. இந்த குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதி, ஒருத்தனுக்கு தகுதினா எதிராக தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலைமையோடு இருக்க தான் தகுதி. எல்லா உயிர்களையும் பாராபட்சமின்றி ஏதோ ஒரு சிறந்த குணத்தை வச்சு ஆராயாமல் எல்லா உயிர்களையும் ஒரே போலையே பார்க்குற அந்த மனப்பான்மை தான் ஒரு மனிதனுக்கு தகுதி அப்படின்றார். அந்த தகுதி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா சிறப்பு நிலையும் அடையலாம். எப்படி? பகுதியார் பார்ப்பட்டு பாராபட்சமின்றி நாம் ஒருத்தருக்கு பார்க்கக்கூடிய அந்த இது இருந்தால் நமக்கு தகுதி இருக்குது. வாழ்க்கையில் அறத்தோடு வாழ்வோம், சிறப்பான நிலை அடையலாம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.